சற்றுமுன் வெளியான தகவல். 8வது ஊதியக் குழு ஊழியர்களுக்கு 2 ஜாக்பாட் அடித்துவிட்டது. சம்பள உயர்வுடன் 17 மாத அரியர் தொகை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களும், ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதியக் குழுவின் அமலாக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கான பணிகளை மத்திய அரசு மிக மெதுவாகவே செய்து வருவதாக தெரிகிறது. இதற்கிடையில் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி ஒன்று கிடைத்துவிட்டது. அதை பற்றி இங்கே பார்ப்போம். அதாவது பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 7வது ஊதிய குழு 2016ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. அந்த வகையில் 8வது ஊதிய குழு 2026ஆம் ஆண்டு அமலுக்கு வர வேண்டும். ஆனால் இதற்காக பணிகள் மிக மந்தமாகவே நடந்து வருகிறது. இந்த 8வது ஊதிய குழுவுக்கான தலைவர், உறுப்பினர்கள் ஆகியோரை நியமிக்கும் பணியும், குறிப்பு விதிமுறைகளை உறுதி செய்யும் பணிகளும் இன்னும் நடக்கவில்லை. சமீபத்திய போக்கின்படி 2027 ஆண்டின் மத்தியில் 8வது ஊதிய குழு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 8வது ஊதிய குழு என்பது எப்போதும் அமலுக்கு வந்தாலும் ஜனவரி 2026 முதல்தான் நன்மைகள் பொருந்தும். ஆகையால் ஜனவரி 2026 முதலான அரியர் தொகையை, அதாவது சுமார் 17 மாதங்களுக்கான அரியர் தொகையை மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பெறுவார்கள். இதன் அமலாக்கத்துறையின் போது ஊதிய உயர்வுடன் மொத்தமாக ஒரு பெரிய தொகையும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஜனவரி 2025இல் மத்திய அரசு இந்த 8வது ஊதிய குழுவை அமைக்கும் திட்டத்தை அறிவித்தது. இருப்பினும் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகும் முறையான அறிவிப்பு அல்லது அதிகாரப்பூர்வ அமைப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த தாமதம் கமிஷன் எப்போது அமைக்கப்படும், அதன் பரிந்துரைகள் எப்போது நடைமுறைக்கு வரும் என்று யோசித்து கொண்டிருக்கும் ஊழியர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 7வது சம்பள குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் 31, 2025இல் நடைமுறையும். கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் ஊதியக் குழுக்கள் தங்கள் அறிக்கையை தயாரிக்க 18 முதல் 24 மாதங்கள் ஆகும். பின்னர் அரசாங்கம் மறு ஆய்வு செய்து ஒப்புதல் அளிக்க மேலும் 3 முதல் 9 மாதங்கள் வரையாகும். உதாரணமாக, இந்த 7வது சம்பள குழு பிப்ரவரி 2014இல் அமைக்கப்பட்டது. அதன் தனது அறிக்கையை நவம்பர் 2015இல் சமர்ப்பித்தது. பரிந்துரைகள் ஜனவரி 1, 2016 முதல் செயல்படுத்தப்பட்டது. இந்த முறை இதேபோன்ற காலக்கெடு பின்பற்றப்பட்டால் இந்த 8வது சம்பள குழுவின் அறிக்கை ஏப்ரல் 2027க்குள் தயாராக இருக்கும். இருப்பினும் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் பின்னோக்கி செயல்பட்டால் மத்திய அரசு ஊழியர்கள் சுமார் 17 மாத நிலுவைத் தொகையை பெற வாய்ப்புள்ளது. அந்த வகையில் இந்த ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என்று இங்கே பார்ப்போம். கோட இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பகுப்பாய்வின்படி 8வது சம்பள குழுவின் கீழ் குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளம் பொறுத்தவரை 18,000 30,000 உயரக்கூடும். இந்த 8வது ஊதிய குழுவில் இந்த பிட்மேக் பாக்டர் 1.8 முதல் 2.86க்குள் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக
இந்த பிட்மேக் பாக்டர் 1.8 ஆக நிர்ணயிக்கப்பட்டால் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பொறுத்தவரை 32,000 இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிட்மேக் பாக்டர் 1.8 சம்பள உயர்வு 13%, நிதி சுவை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.6 முதல் 0.8%, மதிப்பிடப்பட்ட அரசாங்க செலவு பொறுத்தவரை 2.4 முதல் 3.2 லட்சம் கோடி. சம்பள உயர்வு மதிப்பீடுகள் பொறுத்தவரை 1.80 பிட்மேக் பாக்டர், அதாவது 32,000. 1.92 பிட்மேக் பாக்டர் பொறுத்தவரை 34,560. 2.8 பிட்மேக் பாக்டர் பொறுத்தவரை 37,440. 2.28 பிட்மேக் பாக்டர் பொறுத்தவரை 41,040. 2.57 பிட்மேக் பாக்டர் பொறுத்தவரை 46,260. 2.86 பிட்மேக் பாக்டர் பொறுத்தவரை 51,480. இந்த ஊழியர்களிடையே வளரும் எதிர்பார்ப்புகள் பொறுத்தவரை மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அரசாங்கத்தின் முறையான அறிவிப்புக்கான ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிகரித்து வரும் இந்த வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்க அழுத்தங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த செயல்முறைகளை தாமதமாகிறது என்று பலர் நம்புகிறார்கள். புதிய ஊதிய அமைப்பு ஊதிய இடைவெளிகளை குறைக்கவும் துறைகள் முழுவதும் ஊழியர்களிடையே மன உறுதியை அதிகரிக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் இந்த 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2027 நிதியாண்டில் செயல்படுத்தப்படலாம். இது லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வுடன் 17 மாத நிலுவைத் தொகை என்ற பெரிய மொத்த தொகையையும் அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பொறுப்பு துறப்பு பொறுத்தவரை இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த 8வது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வூதிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், சமீபத்திய ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நேற்றும் முன்தினமும் தங்கம் விலை குறைந்திருக்கிறது. விலை அடிக்கடி உயரக்கூடிய காரணம் என்ன? அதாவது ஜேபி மோர்கன் ஆய்வாளர்கள் 2026ஆம் ஆண்டின் 4வது காலாண்டிற்குள் ஒரு அவுண்ட் தங்கத்தின் விலை சராசரியாக $5,055 எட்டக்கூடும் என கணித்துள்ளது. ஒரு அவுண்ட் என்பது 31.1 கிராம் ஆகும். சவரன் கணக்கில் பார்த்தால் 3.8 சவரனாகும். தோராயமாக 4 சவரன் என்று சொல்லலாம். இது 3.72 தொடங்கி 4 லட்சம் வரை விற்பனையாகிறது. இது கடந்த ஆண்டு 4.43 லட்சமாக அதிகரிக்கும் என்று ஜேபி மோர்கன் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் ஒவ்வொரு காலாண்டிற்குள் சுமார் 566 டன்கள் வரை முதலீட்டாளர்கள் மற்றும் மத்திய வங்கிகள் தங்கத்தை கொள்முதல் செய்யும் என வங்கிகள் மதிப்பீடு செய்திருக்கிறது. இந்த மதிப்பீடுகளை அடிப்படையில்தான் தங்கத்தின் விலை உயரும் என மோர்கன் ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டுக்கான எங்களது முதலீடு தேர்வில் தங்கமே முதலீட்டில் உள்ளது. பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கத் தொடங்கும் சூழலில் தங்கத்தின் மதிப்பு மேலும் அதிகரிக்கும் என்று ஜேபி மோர்கனின் தலைவர் கூறியுள்ளார்.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.